சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காணமே. ஏ கோல்முட்டி, அம்மா என்ன தேடுறாங்க? நான் இப்பதான் எழுந்து வரேன். என்ன கேட்டுட்டு இருக்க? கொஞ்சமாவது உனக்கு டாப் ஃப்ளோர்ல மூளை இருக்கா? உனக்கு நீ பிறந்ததுல இருந்தே காலியா தான் இருக்கு. போடா லூசு. இந்த இடத்துல தான் வச்சிருந்தேன். எங்க போச்சு? மா, என்னம்மா காலையில இவ்வளவு டென்ஷனா என்னத்தை தேடிட்டு இருக்க? டேய், நாளைக்கு அப்பாவோட திதி வருதுல்ல. நேத்துல இருந்தே எனக்கு உங்க அப்பாவோட ஞாபகமாவே இருக்குடா. நாம எல்லாரும் ஒன்னா இருந்த நாளெல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குடா. உனக்கு அவரு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தது, இவ பிறந்தப்போ ஆஸ்பத்திரி முழுக்க ஓடி ஓடி எனக்கு பொண்ணு பிறந்திருக்கா, எங்க அம்மாவே வந்து பிறந்திருக்காங்கன்னு கத்தி கூச்சல் போட்டது, பழனி முருகன் கோயில உன்னை தோள்ல தூக்கிக்கிட்டு ஏன் புள்ளடி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவனை கஷ்டப்பட விட மாட்டேன்னு பெருமையா சொல்லி அசராம அவ்வளவு படிக்கட்டியும் ஏறினது, அதெல்லாம் என் மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சுடா. ஏதோ நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் தோளை தாண்டி வளர்ந்துட்டீங்க. அவரும் போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணாத லலிதா. அப்பா எங்கேயும் போகல, நம்ம கூட தான் இருக்காரு. உண்மைதாண்டி, அவரு நம்மள விட்டுட்டு எங்க போறாரு? சரிம்மா, நீ என்ன தேடிட்டு இருக்கன்னு சொல்லவே இல்லையே. அது அப்பா, நீ, நான், உன் தங்கச்சி எல்லாருமா சேர்ந்து ஆசையா ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டோம்ல. அந்த போட்டோவை காலையில இருந்து நான் தேடுறேன்டா. என் கண்ணிலேயே பட மாட்டேங்குது. ஆமாமா, நம்ம ஃபேமிலி போட்டோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ சொல்லும் போதுதான் எனக்கே ஞாபகத்துக்கு வருது. அதுல நான் அழகா ரெட்டை ஜடெல்லாம் போட்டுக்கிட்டு அப்பா தோலை கட்டி பிடிச்சுக்கிட்டு கியூட்டா இருப்பேன். எங்கம்மா அது? ஏன் அன்பு, ஊர் ரூம்ல எங்கேயாவது வச்சிருக்கியா? இல்லம்மா, அது இங்க இருக்காது. ஏன்? போன வருஷம் அந்த வெள்ளத்துல வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சுல்ல. ஆமா. அப்ப தண்ணியில மூழ்கி அந்த போட்டோ மக்கி போச்சுமா. டேய், என்னடா சொல்ற? மா, வீடு முழுக்க தண்ணியில மிதந்துட்டு இருந்தனால அது என் கண்ணிலேயே படல. அதுக்கப்புறம் தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம யாராலையும் வீட்டுக்குள்ள வரவே முடியலையே. தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து பார்த்தா அந்த போட்டோ மக்கி போய் அது மொத்தமா அழிஞ்சே போச்சுமா. அதை எடுத்து பார்க்கறதுக்குள்ள அப்படியே உதிரி உதிரியா போயிடுச்சு. அதுல வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் இருந்துச்சு. நீ அதை பார்த்தா ஃபீல் பண்ணுவேன்னு அப்பவே தூக்கி போட்டேம்மா. தூக்கி போட்டுட்டியா? யாரு கிட்டடா தூக்கி போட்ட? மா, நீ ஃபீல் பண்ண கூடாதுதாம்மா தூக்கி போட்டேன். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும்டா. நீ எப்படிடா தூக்கி போடலாம்? என்கிட்ட எல்லாம் நீ சொல்லிருக்கணும். அது தண்ணியில விழுந்து மூழ்கிற வரைக்கும் நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? மா, அந்த நேரம் வீட்டுக்குள்ளேயே வர முடியலமா. அந்த போட்டோவை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைச்சு பீரோக்குள்ளதானே நான் வச்சிருந்தேன். அதனாலதான் வீட்டுல வெள்ளம் வந்தப்ப கூட நான் அதை திறந்து பார்க்கல. அது எப்படி கீழே விழுந்துச்சு? அதுவே எனக்கு ஒன்னும் புரியல. அம்மா, அத நான் தாம்மா ஒரு நாள் என் சர்டிபிகேட்லாம் பத்திரமா இருக்கட்டும்னு பெட்டியில வைக்கிறதுக்காக எடுத்தேன். அதுக்குள்ள சர்டிபிகேட்லாம் வச்சுட்டு போட்டோ வைக்க இடம் இல்லாம போயிடுச்சு. அதான் பெட்டில இருந்து எடுத்து பீரோ அடி ஷெல்ஃப்ல வச்சேன். என்ன காரியம்டா பண்ணிருக்க? யாரு கேட்டு நீ அந்த போட்டோ எடுத்து பீரோக்கு கீழே வச்ச? அதையாவது என்கிட்ட சொன்னியா? சொல்லியிருந்தா நான் எடுத்து பத்திரமா வச்சிருந்திருப்பேன்ல. இப்ப வந்து இவ்ளோ சாதாரணமா தண்ணியில போயிடுச்சுன்னு சொல்ற?